காலம் மனிதனை தாக்காது அப்படின்னா முக்கியமா 3 மலங்களை சொல்லியிருக்காங்க. ஆணவம், கண்மம், மாயை. திருமூலர்ல இருந்து எல்லா சித்தர்களும் எல்லா ஞானிகளும் சொல்ற விஷயம் இதுதான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 விஷயங்கள்ல இருந்தும் ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்னா என்ன? தாங்கிற அகந்தை, அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வந்தவங்களுக்கும், மாயை இந்த காலம், இந்த மாயையும் காலமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவர்கள். எப்பயுமே ரெண்டையும் பிரிக்க முடியாது. இது எப்போ ஒரு மனிதனால பிரித்து பார்க்க முடியும் அப்படின்னா, அவங்க தவத்துல உள்ள போய் எதுவுமே இல்லை அப்படின்னு உணரும் போதுதான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு தெளிவு பிறக்கும். நான் ஏற்கனவே நம்மளுடைய வகுப்புல சொல்லிருப்பேன், திருமூலரும் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி. அதாவது ஆசை அருமீன்கள் ஈசனோட ஆயினும் ஆசை அருமீன்கள்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த வரிகள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவனோட இருக்கணும், சிவன் தான் எல்லாமே அப்படின்ற அந்த எண்ணம் கூட, அந்த ஆசை கூட தப்பு, அது கூட நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட எண்ணம் எப்போ வரும் அப்படின்னா, நான் அப்படிங்கிற எண்ணம் அழிந்து இந்த உலகம், அண்ட சராசரம், நானும் அவரும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒன்றோடு ஒன்று கலக்கும் போதுதான் அந்த விஷயம், ஆணவம், கண்மம், மாயை எல்லாமே அழியும். அந்த ஆசைங்கிற ஒரு சின்ன துளி எண்ணம் கூட நமக்கு இல்லாத இருக்கும் போது மட்டும்தான் இது எல்லாமே நமக்கு புரிய வரும். காலம்ங்கிறது இது 3ஐயும் கொண்டிருக்கக்கூடிய தன்மையை கொண்டது. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளென் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன். அப்படிப்பட்ட இறைவனோட நம்ம கலந்து இருக்கும் போது, அப்படிப்பட்ட இறைவனுடைய அனைத்து விஷயங்களும் நம்மளோட ஒன்றாகி இருக்கும் போது, நமக்கு இந்த விஷயம் காலமோ நேரமோ எதுவுமே ஒண்ணும் செய்யாது. அதனாலதான் இந்த காலம்ங்கிற அந்த விஷயத்த கூட நம்ம கடந்து வரும்போது எந்த ஒரு விஷயமும் நம்மள பாதிக்காது. அதுக்கு ஒரே ஒருத்தங்க தான் நம்மள காப்பாற்ற முடியும், அது இறைவன்.